3-4 நாட்களாக தமிழ்நாடு அப்படியே நெருப்புல நிக்குது இல்லையா? நெருப்புல நிக்குது. யாராவது நிம்மதியா தூங்குறாங்களா? அவர் வீட்டில் சின்ன பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், இந்த இடத்துக்குள்ளதான் கூட்டம் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்த அரங்கத்தில் 200 பேர் அமரலாம், பக்கத்தில் 1000 பேர் உட்காருவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் நான் என் வீட்டில் ஒரு விழா நடத்துகிறேன், எனக்கு இந்த 200 பேர் கொண்ட அரங்கம்தான் ஒதுக்கப்பட்டது என்றால் நான் அதிகபட்சம் 250 பேரை கூப்பிடலாம். 2000 பேரை கூப்பிட்டு அவர்களை மூச்சு திணறி சாகடித்து விட்டு நீங்க ஏன் எனக்கு சின்ன ஹால் ஒதுக்குனீங்கன்னு கேட்டா இதுக்கு பேரு பித்தலாட்டமா, அயோக்கியத்தனமா, வேறு என்ன நம்ம சொல்லுவோம்? 3-4 நாட்களாக மக்கள் நிம்மதியின்றி வெறும் வதந்திகளுக்கிடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளுக்கிடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படி தீய பரப்புற மாதிரி அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கலவரங்களுக்கு காரணமான அந்த நடிகருக்கு பாதுகாப்பாக வந்து நிற்பவர்கள் யார்? இந்தியாவே எரிஞ்சா கூட கவலைப்படாத ஹேமா மாலினி, அவங்களுக்கு எதை பத்தி இதுவரைக்கும் கவலை இல்லை. அவருடைய சொந்த தொகுதியிலே இளம் விதவை பெண்கள், கைவிடப்பட்ட அகதி பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த அம்மா ஒரு எம்பியாக இருந்து சொல்லுவாங்க. நம்ம யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? ஆமாங்க, தப்பு தான், அவங்க வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு வழி செய்யணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு செய்யணும், அப்படிதான் எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஷிஷோ இந்த விடோஸால ஓவர் ப்ராப்ளம், இங்க ஏன் அவங்கெல்லாம் அவ ஊருக்கு போயிடக்கூடாது? அவங்களையே கொண்டாந்து அனாதையா கைவிட்டுட்டு போனதுனாலங்க அங்கே திரிஞ்சிட்டு இருக்காங்க, வாழ முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி தன்னை போல ஒரு சக பெண்ணுடைய நிலைமையை பார்த்து கூட இறக்கப்படாதவங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்கள். அப்புறம் அன்பே உருவான நம்ம நிதியமைச்சர் வேற வந்து ஆய்வு செய்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் ரிப்போர்ட்டிங் டு பிரைம் மினிஸ்டர், இப்படி எங்கெல்லாம் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அதற்கு மேல் ஒருவர் சொல்லுகிறார், இந்த 41 பேர் இறந்தது பிஜேபிக்கு நல்லது என்று ஒருவர் பேசுகிறார். இப்படி மக்களுடைய மரணங்களை தங்களுக்கு நல்லது என்று நினைத்து அதனை கணக்கு காட்டுவதற்கான அரசியலை நடத்துகிறவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். இவ்வளவும் நடந்த பிறகு அந்த நடிகர் வந்து வீடியோவில் பேசுகிறார். என்னத்தை பேசுகிறாரு? ஒத்திகை பார்த்த வசனத்தை பேசுகிறார். சிஎம் சார், நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், கூட்டத்துக்கு மட்டும் போக மாட்டீங்க டைமில், வீட்டில் இருப்பேன் அல்லது ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணா பண்ணுங்க, என் தொண்டர்களை ஒன்றும் உங்கள் தொண்டர்களை உங்கள் பவுன்சர்கள் தானே தூக்கி போடுறாங்க இல்லையா? கண்ணு முன்னால் தொண்டனை தூக்கி எரியறதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி கொண்டு கண் முன்னால் மயங்கி விழுந்தவர்களை தூக்கி கொண்டு போவதற்கு வழிவிடாத கூட்டத்தை பார்த்துவிட்டு உட்கார்ந்து 5 நாள் கழித்து ஒருத்தர் வீடியோ போடுவார். அவருக்கு பாதுகாப்பாக அத்தனை சங்க பரிவாரங்களும் வந்து நிற்குதுன்னு சொன்னால் கலவரங்களே மூலதனமாய் கொண்ட ஆர்எஸ்எஸ், கலவரங்களே மூலதனமாய் கொண்ட ஆர்எஸ்எஸ், அதனுடைய பரிவாரங்கள் அவர்களுக்கு வழி இல்லாத இடத்தில் தலைவர்களை கொல்லுவதும் மக்களை கொல்லுவதும், அப்படி கொல்லப்பட்ட சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதும் அவர்களுடைய வரலாறு. இந்த நிகழ்வு பல விதங்களில் எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நான் சேலத்தில் பிறந்து கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு சட்டக்கல்லூரியில் சேருவதற்காக வந்து அதன் பிறகு சென்னையில் வாசியாக மாறி 40 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 40 ஆண்டுகளில் இன்றைக்கு தான் முதல் முறையாக சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் இன்று புதுமையான மாறுதல்கள், காலத்தின் தேவை, வரலாற்று கடமை நம்மை ஒரு குறிப்பான செயலை நோக்கி நகர்த்துகின்றது. இந்த நேரத்தில் அந்த கடமையை செய்வதற்கு நாம் தவறினால் இந்த மக்களுக்கு நாம் துரோகம் செய்தவர்களாவோம். நம் கண்முன்னால் நாம் எதையெல்லாம் பெருமை என்றும் விழுமியங்கள் என்றும் மரபென்றும் உயர்ந்த பண்பாடு என்றும் நம்பிக்கொண்டிருந்தோமோ
அத்தனையும் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், வேறு கவர்ச்சியின் பெயரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்காது என்று நாம் நினைக்கிற காலம் கடந்து அவர்களுடைய ஊடுருவல் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் எத்தகைய மாறுதல்களை அடைந்திருக்கிறோம் என்பதையும் சொல்லுகிறேன். இப்போ திடீரென்று தமிழ்நாட்டில் ஒரு புத்திசாலி பேசுவார், நெருப்பு அணைக்கணும்னா நாங்கள் சாக்கடை தண்ணீரை எடுத்து கூட ஊற்றுவோம் அப்படின்னு. யார் சாக்கடைன்னு சொல்கிறாரோ அவர் அவங்களுடைய கூட்டணியில் இருப்பார். சொன்னவருக்கும் வெட்கமில்லை, கேட்டவருக்கும் வெட்கமில்லை என்கிற நிலை. இது அப்படியானது அல்ல. ஒரு கால மாற்றங்களும் சூழல்களும் நாம் எந்த கருத்தை அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதில் இருந்து மாறுபட்ட இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தும். அந்த மாறுதலை எங்களுடைய மனப்போக்கிலும் பார்க்க முடியும், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய போக்கிலும் பார்க்க முடியும். அந்த மாற்றங்கள் தான் இந்த புள்ளியில் வந்து நம்மை இணைத்து நிறுத்தி இருக்கின்றன என்பதுதான் செய்தி. காந்தியாருடைய பெருமை இனி நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. தந்தை பெரியாருக்கும் காங்கிரஸ் இயக்கத்துக்கும் இருந்த தொடர்பு, அவர் அந்த கட்சியில் அழைக்கப்பட்ட போதே ஒரு தலைவராகத்தான் அழைக்கப்பட்டார். பிறக்கையிலேயே பெரியாராய்த்தான் பிறந்தார் என்று கண்ணதாசன் எழுதினார். அப்படி காங்கிரஸ் இயக்கத்தினுடைய பொருளாளராக, தலைவராக அன்றைக்கு இருந்தவர் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்ட போது அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அவருடைய மனைவியும் தங்கையும் சிற்றன்னையும் ஈரோட்டிலே இருந்து கிளம்பி சென்றார்கள். இது வரலாறு. ஒத்துழையாமை இயக்கத்தில் அதனை எப்படி போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவது எனும் பொழுது அது ஈரோட்டிலே 2 பெண்களிடம் கேட்க வேண்டும் என்று காந்தியார் சொன்னார். அது மட்டுமல்ல நண்பர்களே, அன்றைக்கு இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பீஸ் கான்ஃபரன்ஸ் 1920 ஜனவரி மாதம் மும்பையில் பூனேவிலே நடக்கிறது. அதனை ஏற்பாடு செய்தவர் அன்றைக்கு காங்கிரஸில் இருந்த மதன் மோகன் மாளவியா. அதற்கு பெயரே மால்வியா காங்கிரஸ் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் காந்தியடிகளுடைய தலைமை உரையில் அவர் பல்வேறு சட்டங்களை பற்றி பேசுகிறார். கிரிமினல் சட்டங்கள், சிறைச்சாலையில் நடப்பவை, என்னவெல்லாம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை செய்திகளையும் பேசும் பொழுது இந்த போராட்டங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நான் என்னென்ன சமரசங்களை செய்தேன் எனும் போது I had to compromise the sacrifice of thousands of women at Erode என்று பூனே காங்கிரஸில் பேசியிருக்கிறார். இது அந்த மாநாட்டு செய்தியாக இந்து பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருந்த தந்தை பெரியார் எப்படி, எந்த காரணத்தினால் அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்தார்? நான் ஒழிப்பேன் என்று சொல்லி சபதம் பூண்டு வெளியே வந்தார். அவர் வெளியே வந்ததற்கான காரணம் அதுதான் மிக முக்கியம். அன்றைக்கு தந்தை பெரியார் ஒரு தீர்மானத்தை விவாதத்திற்கு முன்வைக்கிறார். காங்கிரஸ் மாநாடுகளில் 3 மாநாடு, கடைசியாக 3வது மாநாடு காஞ்சிபுரத்தில் நடக்கிறது 1925ஆம் ஆண்டு. அந்த மாநாட்டின் தலைவர் தமிழ் தென்றல் திருவிக. அந்த மாநாட்டில் அந்த தீர்மானத்தை விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு மாநாடுகள் எல்லாம் எப்படி நடந்திருக்கின்றன என்றால், தீர்மானம் எழுதுவதற்கு ஒரு குழு இருக்கும். அந்த தீர்மானங்கள் மாநாட்டிலே முன்மொழியப்படும். அதனை விமர்சித்தும் மறுத்தும் திருத்தம் சொல்லியும் மற்றவர்கள் பேசுவார்கள். அப்படி விவாதத்திற்கு அந்த தீர்மானத்தை தந்தை பெரியார் கொடுக்கிறார். அது என்ன தீர்மானம் என்றால், அரசு பதவிகளில் அன்றைக்கு ஆங்கில அரசு இருந்தாலும் கூட உருவாக்கப்பட்ட கலெக்டர் ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ், காவல் நிலையம், நீதித்துறை
மற்ற அலுவலகங்கள் என அனைத்து அரசு பணிகளிலும் இந்தியர்களுக்கு இடம் ஒதுக்கப்படுகிறது. இந்தியர்களுக்கு இத்தனை இடம் வேண்டும் என்ற போராட்டம் நடக்கிறது. அப்படி இந்தியர்களுக்கு என்று ஒதுக்கப்படுகிற இடம் முழுக்க ஒரு சாதிக்காரர்களால் கையகப்படுத்தப்படுகிறது. இதுதான் தந்தை பெரியார் வைத்த குற்றச்சாட்டு. அதை என்ன செய்ய முடியும்? அவங்க தானே முன்னாடி வந்திருக்காங்க என்று சொன்னால் அப்படிதான் இருக்கும். நீங்கள் அதனை மக்கள் தொகையை கணக்கிட்டு வகுப்பு வாரியாக இடத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அப்ப இந்த சீட்டு இவருக்குன்னு சொல்லிவிட்டால் அதில் இன்னொருத்தர் வந்து உட்கார முடியாது. ஆகவே வகுப்பு வாரி உரிமை என்று கம்யூனல் ஜீவோ என்று அழைக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை தான் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள சொல்லி தந்தை பெரியார் கேட்டார். 3வது முறையாக காஞ்சிபுரம் மாநாட்டில் அந்த தீர்மானம் மறுக்கப்பட்ட போது காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு தந்தை பெரியார் வெளியே வந்தார். இது 1925. இப்போ 2025, ஒரு நூற்றாண்டு கழித்து இந்தியாவில் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு என்பது 50 விழுக்காட்டை தாண்டியும் வழங்கப்பட வேண்டும் என்று இந்தியா முழுக்க பேசி வருகிறவர் காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இதுதான் மாற்றம். அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை பற்றி கடுமையாக விமர்சித்தார். அதற்கான எதிர்ப்புகள் வந்தன. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் வந்து பேசி தந்தை பெரியாருடைய நூலை கையில் எடுத்து இதை நான் இந்தியா முழுக்க கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார் பிரியங்கா என்று சொன்னால், இந்த கருத்து தமிழ்நாட்டினுடைய கொள்கை, தந்தை பெரியாருடைய கொள்கை எந்த அளவிற்கு காங்கிரஸ் இயக்கத்திற்குள் தலைமைக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதே போல இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? 1957 தந்தை பெரியார் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய ஜாதி காப்பாற்றும் பிரிவுகளை எரிப்பேன் என்று அறிவித்தார். என்னத்தை எரிக்க போறீங்க? கான்ஸ்டியூஷனை. எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! கடுமையாக தண்டிப்போம் என்றார் அன்று முதல்வராக இருந்த காமராஜர். என்ன தண்டனை கொடுத்துன போறீங்க? இதுக்கெல்லாம் உங்க சட்டத்தில் தண்டனையே இல்லை தெரியுமா என்றார் பெரியார். கான்ஸ்டியூஷனை எரிப்பேன்னு ஒருவர் சொல்லுவார் என்று சட்டத்தை எழுதியவர்கள் அப்ப எதிர்பார்த்திருக்கவில்லை. ஓ அப்படியா, அப்ப அதற்கு சட்டம் இல்லையா என்று அவசரமாக ஆய்வு செய்து 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்று அந்த சட்டமன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றியது. அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டசபையில் பேசுகிறார். அவர் அந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசுகிறார். அவர் கேட்கிறார், நீங்கள் இப்படி ஒரு சட்டம் போட்டு பெரியாரை மிரட்டிவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவு கடுமையாக சட்டம் போடுகிறீர்களோ அவ்வளவு வேகமாக அல்லவா அவர் போராடுவார். உங்களை விட அவரை அருகில் இருந்து பார்த்தவன் நான். அவர் மகிழ்ந்து பார்த்திருக்கிறேன், கோபப்பட்டு பார்த்திருக்கிறேன், சிரித்து பார்த்திருக்கிறேன், குழந்தையைப் போல அழுது கூட பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் அவர் பயப்பட்டு அஞ்சி நான் பார்த்ததில்லை என்று சட்டசபையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறார். காமராஜரை பார்த்து கேட்கிறார், என்னை விட உங்களுக்குத்தான் அவர் வேண்டியவர். நீங்கள் அவரை நேரில் சந்தித்து பேசினால் அந்த நயத்தக்க நாகரீகத்திற்கு, தாட்சண்யத்திற்கு கட்டுப்பட்டு பெரியார் இந்த போராட்டத்தை கைவிடவும் கூடும். நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது என்று அண்ணா அவர்கள் காமராஜரை பார்த்து கேட்டார். இல்லை, அவர் முதல்வர், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றார். நடவடிக்கை எடுங்கள் என்று சிறைக்கு சென்றார் தந்தை பெரியார். 10,000 பேர் அன்று அரசியல் சாசனத்தை கொளுத்தி சிறைக்கு சென்றார்கள், திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர்கள். இன்றைக்கு 2025, இதுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தினுடைய முகப்பு, பிரியாம்பிள், அதில் சேர்க்கப்பட்ட 2 சொற்கள், சோஷலிசம் அண்ட் செக்யூலரிசம்
இந்தியா என்பது இத்தகைய தன்மைகளை கொண்ட நாடு என்பதில் சோஷலிஸ்ட், செக்யூலரிஸ்ட் என்ற சொற்களை ரகசியமாக நீக்கிவிட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் குடியரசு தினத்தன்று, அதுக்கு முதல் நாள் அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா பேசுகிறார். அடுத்த நாள் குடியரசு நாளன்று எல்லா ஏடுகளிலும் விளம்பரம் வருகிறது. அதில் சோஷலிஸ்ட், செக்யூலர் என்ற சொற்கள் இல்லை. அந்த நேரத்தில் இந்த அரசியல் சாசனத்தில் இப்படிப்பட்ட மோசடியை செய்யக்கூடாது என்றும் இந்த அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள். அப்போ 57 அரசியல் சாசன பிரிவுகளை எரித்த ஒரு இயக்கம் 2025 இந்த அராஜகவாதிகளிடம் இருந்து இந்த அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்தது. ஏன் எடுத்தது? ஏனென்றால் நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 2000 ஆண்டு தி ஏஷியன் ஏஜ் என்ற பத்திரிகை டெல்லியில் இருந்து வந்தது. அந்த பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டது. இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை மாற்றிவிட்டு தங்களுடைய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதற்கு RSS தயாராக இருக்கிறது. அவர்களிடம் ஒரு வெல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அந்த அரசியல் சாசனத்தின் படி இந்தியாவை ஆளக்கூடியது நாடாளுமன்றத்தின் அவைகள் அல்ல, குருசபா. குருசபா தெரியும்ல? குருசபா எந்த ஊரில் இருக்கு? நாக்பூரில் இருக்கு. அந்த ஊரை மட்டும்தான் போடலை. இந்தியாவினுடைய கொள்கையை வடிவமைக்கக்கூடிய உரிமை குருசபாவுக்கு உண்டு. அப்போ நாடாளுமன்றம் இருக்குமா? இருக்கும். மக்கள் ஓட்டு போட்டு ஒரு விளையாட்டு வேணும் இல்லையா? அப்படி இருக்கும். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொள்கை முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை. பிரதமராக இருப்பவர் குரு சபைக்கு தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவரே தவிர மக்களவைக்கு அல்ல, நாடாளுமன்றத்திற்கு அல்ல. ஏன் நம்ம பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வர்றதில்லை? ஏன் அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? இது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன். இது நான் சொல்லுவதல்ல, பத்திரிகையில் வந்தது, உலகம் முழுக்க படித்தது. முப்படைகளுக்கும் ஒரே தலைவர் இருப்பார். வந்துருச்சா இன்னைக்கு? சைன்ய பிரமுக், அது பேர் மட்டும்தான் இன்னும் முழுசா மாறல. அவர்கள் சொன்னது சைன்ய பிரமுக் என்று அவருக்கு பெயர். நாட்டிலே அவசரம் என்றால், ஆபத்து என்றால், நாட்டு பாதுகாப்பு என்றால் யார் ஒருவரையும் முறையான சட்ட விசாரணைக்கு உட்படுத்தாமல் அவர்கள் விசாரித்து தண்டனை கொடுக்கலாம். யார் என்னைக்கு காண போவாங்க தெரியாது. என்ன காரணம்? நாட்டு பாதுகாப்பு. ஆட்சியில் கேட்டு வாங்க முடியுமா? காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஆட்சியில் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனையில் ஒன்று ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இதை செய்கிற தைரியம் யாருக்கும் இருக்காது. அதில் யாருக்கும் எக்ஸப்ஷனும் கிடையாது. இராணுவ ரகசியங்களை தவிர அதற்கு யாருக்கும் விதிவிலக்கில்லை. ஆனால் இன்னைக்கு என்ன? எதையுமே கேட்க முடியாது. PM ஸ்ரீ ஃபண்டு எல்லாம் மக்கள் கொடுப்பது, கோடிகள் கோடி கோடி கணக்காக குவிந்திருக்கின்றன. அந்த பணத்தில் என்ன செய்தீர்கள்? அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா? கேட்க முடியாது. PM ஸ்ரீ ஃபண்ட் டஸ் நாட் கம்மிங் டு அக்கௌண்டபிலிட்டி. RTI பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் அவங்களுடைய அரசியல் சாசன திட்டம் என்று அந்த பத்திரிகை சொல்லி 25 ஆண்டுகள் ஆகின்றன. இப்போ ஒவ்வொன்றா அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல மாநிலங்களில் குருசபாவினுடைய மிரர் இமேஜாக கண்ணாடி பிம்பத்தை போல வித்வத் சபா இருக்கும். இங்கே சில பேரை வச்சிருக்காங்க. அவர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிற அந்த அரசியல் சாசனம் வந்தால் இந்த நாடு என்னவாகும்?
இந்த கவலைதான் இன்று ஜனநாயகத்திலும் மக்களுடைய உரிமைகளிலும் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவருடைய மனதில் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இந்த உணர்வை, இந்த எதிர்ப்பை, அஞ்சாமல் போராடக்கூடிய தன்மையை கொடுத்தவர்கள் இந்தியாவில் மாபெரும் தலைவர்கள் என்றால் ஒருவர் காந்தியார், இன்னொருவர் தந்தை பெரியார். 2 பேருக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. முக்கியமானது என்ன தெரியுமா? பின்னால் வருகிற தலைமுறை நேர்மையும் அறமும் மற்ற தலைமுறையாக கூட இருக்கும். நான் இன்றைக்கு என் வாழ்க்கையின் ரகசியங்களை எடுத்து பேசுகிறேன். நாளைக்கு வருகிறவன் தராதரம் இல்லாமல் அதை எடுத்து அசிங்கப்படுத்த முடியும். ஆனாலும் மக்களுக்கு என் வாழ்க்கையே என் செய்தி என்று விட்டு செல்லுகிற அந்த மன வலிமை இருக்கிறது இல்லையா? நீ படித்து அதில் என்ன தெரிந்து கொள்ளுகிறாய், நீ எதை எடுத்துக்கொள்ளுகிறாய், அது உனக்கான பாடம் என்று சொல்லுகிற அந்த மன வலிமை 2 தலைவர்களுக்கும் இருந்தது. அதனால்தான் காந்தியாரை ஒழிப்பேன் என்றார் பெரியார். அவர் ஒழிக்கிறேன்னு சொன்ன பட்டியலில் எல்லாம் உண்டு. ஆனால் அது எதன் பொருள்? அதுக்கு என்ன பொருள்? தனி மனிதரா? ஒரு கட்சி என்றால் அது கட்சியா? அல்ல. அதற்குள் இருந்த சனாதனம், அதற்குள் இருந்த சாதியம், அதற்குள் இருந்த மக்களுக்கு எதிரான தன்மை, அதைத்தான் அவர் ஒழிப்பேன் என்று சொன்னார். ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதரை கொல்லுவது என்பது ஒரு காலும் அந்த கொள்கையை தோற்கடிக்க செய்கிற முயற்சியாக இருக்க முடியாது. அது நியாயமான வழியும் இல்லை. அதனால்தான் காந்தியடிகள் கொல்லப்பட்ட போது ஒரே வதந்தி, ஒரு வதந்தி போதும். என்ன வதந்தி? காந்தியை கொன்றவர் ஒரு முஸ்லீம். போதுமா? அவர்கள் எப்பொழுதுமே ஆயுதங்களை தயாரித்து கொண்டுதான் வதந்திகளை கிளப்புவார்கள். அந்த வதந்தி உண்மையா பொய்யா என்ற செய்தி வருவதற்கு முன்னே பலவிதமான கலவரங்கள், இரத்த களரி நடந்து முடிந்துவிடும். உண்மை வந்து பிணங்களைத்தான் வேடிக்கை பார்க்க முடியும். அப்படி ஒரு திட்டமிடக்கூடிய அமைப்பு RSS என்பதை காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட போது நாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இங்கு சில இடங்களில் அந்த செய்தி பரப்பப்படுகிறது என்று தெரிந்தவுடனே அகில இந்திய வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ, ஒரே ஒருவரை கூப்பிட்டு பேசுங்கள் என்று சொன்னது அவர்தான், தந்தை பெரியார். அவர் பேசினார் வானொலியில். இப்படி ஒரு தவறான செய்தி பரப்பப்படுகிறது, காந்தியை கொன்றவர் இஸ்லாமியர் அல்ல, அவர் ஒரு இந்து என்று சொன்னார். ஆனால் அவரோடு இருந்த தலைவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள், ஐயா, இந்து என்று சொல்லி விட்டுவிட்டீர்களே, யாருன்னு சொல்லி இருக்கலாம்ல, இன்னாளு இந்த ஜாதின்னு சொல்லி இருக்கலாம்ல, ஏன்பா அவங்க மேலே பாயறதுக்கா? ஒருவன் ஒரு செயலை செய்தால் அதற்கு ஒரு சமூகமே பழிவாங்கப்பட வேண்டுமா? அது யாருக்கா இருந்தாலும் தேவையில்லையே என்று அவர் யார் என்கிற அடையாளத்தை பெரிதுபடுத்தாமல் அவர் RSS காரர், இந்து என்பதை மட்டும் சொல்லிவிட்டார். இப்போ இதை சொன்ன உடனே அப்படியே படன்னு வருவாங்க. நிறைய யூடியூப்லாம் வருது பார்த்தீங்களா? கோட்ஸே RSS-ஆ? கோட்ஸே RSS இல்லை, அவருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு தெரியாது. ஆனால் காந்தியரை கொன்ற நாதுராம் கோட்சேவினுடைய தம்பி கோபால் கோட்சே, அவரும் அந்த வழக்கிலே கொலை குற்றவாளி பிற்பாடு விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் நாங்கள் ஏன் காந்தியை கொன்றோம் என்று ஒரு நாடகம் எழுதி அது பரப்பப்பட்டது. அவரை 1994ஆம் ஆண்டு ஃப்ரண்ட் லைன் என்ற ஆங்கில பத்திரிகை பேட்டி கண்டது. நல்லா குறித்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த செய்தி எதுவும் நாங்கள் கண்டுபிடிச்சி யூகத்தின் அடிப்படையில் சொல்றது அல்ல. ஃப்ரண்ட் லைன் பத்திரிகையில் கோபால் கோட்சே கொடுத்த பேட்டி. அந்த பேட்டியில் கேட்கிறார்கள், நீங்களும் உங்கள் சகோதரர் நாதுராம் கோட்சேவும் RSS ஆயின்? ஆமாம்.
ஆனால் அத்வானி அவர்களும் வாஜ்பேயி அவர்களும் நீங்கள் RSS இல்லை என்று சொல்லுகிறார்களே, இது கேள்வி. அவர் பதில் சொல்லுகிறார், அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று புரியவில்லை. நாங்கள் 2 பேரும் RSSனுடைய பிரச்சாரக். அதை ஒப்புக்கொள்ளுகிற ஆண்மை, இந்த சொல்ல நான் பயன்படுத்த மாட்டேன், அவர் சொல்லுகிறார், அதை ஒப்புக்கொள்ளுகிற ஆண்மை அத்வானிக்கு இல்லை, வாஜ்பேயிக்கு இல்லை. இதை சொன்னவர் மீது வழக்கு போடணும் என்றால், இதில் உண்மை இல்லை என்றால், இவர்கள் 1994ஆம் ஆண்டு இந்த செய்தியை வெளியிட்ட கோபால் கோட்சே அவர்களை விட்டு வைத்திருப்பார்களா? அதற்கு ஒரு மறுப்பு கூட வரவில்லை நண்பர்களே, மறுப்பு கூட வரவில்லை. இது வந்த செய்தி. இந்த செய்திகளுக்கு பின்னால் இன்றைக்கு நாம் ரொம்ப தூரம் போக வேண்டாம். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே என்ன நடக்கிறது. காந்திக்கு இருந்த நேர்மை, காந்தியாருடைய நேர்வழி, சரியோ தவறோ அந்த கருத்து விமர்சிக்கப்படும், அந்த கருத்து எதிர்ப்புகளை கொடுக்கும். ஆனாலும் அதை நேர்மையாக செய்ய வேண்டும். அதற்கு பெயர்தான் தலைமை, அதுதான் அரசியல் அறம். அதனால்தான் காந்தியடிகள் கொல்லப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு இரங்கல் உரை எழுதினார். அந்த இரங்கல் அவர் சொன்னார், கோட்சேன்னு சொல்லலை, மெலிட்டஸ் ஒருவன் துப்பாக்கியால் சுட்டான் எழுதினார். மெலிட்டஸ் என்பவர் யார்? சாக்ரட்டீஸுக்கு நஞ்சு கொடுத்தவன். சாக்ரட்டீஸுக்கு நஞ்சு கோப்பையை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு பெயர்தான் மெலிட்டஸ். அந்த உத்தரவு அவருடைய உத்தரவு அல்ல. அண்ணா சொல்லுவது, அந்த மெலிட்டஸ் என்பவன் நஞ்சை கொடுத்தவன், அவனா உத்தரவு போட்டவன். உத்தரவு போட்டவன் வேறு யாரோ. அப்படி கோட்சே வந்து காந்தியை கொன்றார் என்று அண்ணா எழுதினார். உத்தரவு வேறு யாரோ போட்டது, மூளை வேறெங்கோ இருக்கிறது, எய்தவர்கள் யாரோ, அம்புதான் கோட்சே. இது அண்ணா அவர்கள் சொன்ன கருத்து. அதே எடுத்துக்காட்டை இன்னொரு இடத்தில் பாகிஸ்தானுடைய தலைவராக இருந்த லியாக்கத் அலி கான் அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் சுட்டு கொல்லப்பட்டது, அவரும் சீர்திருத்தங்களை செய்தவர், அதனால் அவர் கொல்லப்பட்டார். அப்போது அண்ணா எழுதினார், மாலை நேரம் கூட்டம் கூடிவிட்டது, அங்கு வந்து விட்டான் கோட்சேன்னு எழுதினார். லியாக்கத் அலி கானை கொன்றவன் கோட்சே, காந்தியை கொன்றவன் மெலிட்டஸ். இப்படி ஒரு அரசியல் தத்துவத்தை காந்தியடிகளுடைய வாழ்க்கையும் இவரை போன்ற தலைவர்களை பற்றி சொல்லும் போதும் ஆய்ந்து பார்த்து எழுதியவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள். இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், காந்தி மறைவதற்கு முன்னால் வேறு, அவர் சனாதனிகளின் காந்தியாக இருந்தார். இறந்த காந்தி, கொல்லப்பட்ட காந்தி சனாதனத்தால் கொல்லப்பட்டவர். வாழ்ந்த காந்தி வேறு, மறைந்த காந்தி வேறு. அதனால் இந்த நாட்டுக்கு எச்சரிக்கை அவருடைய மரணம். எனவே இதை நினைவில் இருக்க வேண்டுமானால் இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றவர் பெரியார். தந்தை பெரியாருடைய அந்த சொற்கள் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு வருபவை அல்ல, உள்ளத்தின் உண்மையின் ஆழத்தில் இருந்து வந்தவை. இன்றைக்கும் அதுதான் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது. காந்தியார் என்ற ஒரு பெரும் தலைவர் இல்லை என்றால் பாலகங்காதர திலகர் தான் தேசத்தந்தையாக இருந்திருப்பார். இந்த கலவரங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த நாடு பார்த்திருக்கும். 50 ஆண்டு காலம் அவர்களால் வெல்ல முடியாமல் இருந்த கோபத்தில் தான் காந்தியை கொன்றார்கள். ஆனால் அவருடைய மரணம் அதற்கு பிறகு 50 ஆண்டுகள் அவர்களுடைய வெற்றியை தள்ளி போட்டது. அதற்கு பிறகு 40 ஆண்டு காலம் அவர்களால் ஆட்சி பதவி நினைத்து பார்க்க முடியவில்லை. எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள்? மாறுவேடம் போட்டு வந்தார்கள். மதன் மோகன் மாளவியா காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அவர் ஜனசங்கம் தொடங்கினார். ஜனசங்கம் ஜனதாவோடு வந்தது, ஜனதாவோடு கூட்டணி கண்டது, அப்புறம் பிரிந்து சென்றது. பிறகு ஜனசங்கம் ஜனதாவானது, அப்புறம் அது பாரதிய ஜனதாவாகிவிட்டது. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவேடம் போட்டு விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அந்த அமைச்சரவைக்குள் வந்து
அதற்கு பிறகு அவர்களுடைய தந்திரங்கள் வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இது சாதாரண செய்தி அல்ல, சாதாரண செய்தி அல்ல. ஆனால் இத்தகைய ஆபத்தான தத்துவவாதிகள் எந்த அளவுக்கும் போவார்கள் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வந்த கடைசி செய்தி. இன்றைக்கு தமிழ்நாடு எந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது? இங்கு ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய 3-4 நாட்களாக தமிழ்நாடு அப்படியே நெருப்பில் நிற்கிது இல்லையா? நெருப்பில் நிற்கிது. யாராவது நிம்மதியாக தூங்குறாங்களா? அவர் வீட்டில் சின்ன பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், இந்த இடத்துக்குள்ளதான் கூட்டம் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்த அவை, இந்த அரங்கத்தில் 200 பேர் அமரலாம், பக்கத்தில் 1000 பேர் உட்காருவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் நான் என் வீட்டில் ஒரு விழா நடத்துகிறேன், எனக்கு இந்த 200 பேர் கொண்ட அரங்கம்தான் ஒதுக்கப்பட்டது என்றால் நான் அதிகபட்சம் 250 பேரை கூப்பிடலாம். 2000 பேரை கூப்பிட்டு அவர்களை மூச்சு திணறி சாகடித்து விட்டு நீங்க ஏன் எனக்கு சின்ன ஹால் ஒதுக்குனீங்கன்னு கேட்டா இதுக்கு பேரு பித்தலாட்டமா, அயோக்கியத்தனமா, வேறு என்ன நம்ம சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? 3-4 நாட்களாக மக்கள் நிம்மதியின்றி வெறும் வதந்திகளுக்கிடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளுக்கிடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படி தீய பரப்புற மாதிரி அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கலவரங்களுக்கு காரணமான அந்த நடிகருக்கு பாதுகாப்பாக வந்து நிற்பவர்கள் யார்? இந்தியாவே எரிஞ்சா கூட கவலைப்படாத ஹேமா மாலினி. அவங்களுக்கு எதை பத்தி இதுவரைக்கும் கவலை இல்லை. அவருடைய சொந்த தொகுதியிலே இளம் விதவை பெண்கள், கைவிடப்பட்ட அகதி பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த அம்மா ஒரு எம்பியாக இருந்து சொல்லுவாங்க. நம்ம யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? ஆமாங்க, தப்பு தான், அவங்க வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு வழி செய்யணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு செய்யணும், அப்படிதான் எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஷிஷோ இந்த விடோஸால ஓவர் ப்ராப்ளம், இங்கே ஏன் அவங்கெல்லாம் அவ ஊருக்கு போயிடக்கூடாது? அவங்களையே கொண்டாந்து அனாதையாக கைவிட்டுட்டு போனதுனாலங்க அங்கே திரிஞ்சிட்டு இருக்காங்க, வாழ முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தன்னை போல ஒரு சக பெண்ணுடைய நிலைமையை பார்த்து கூட இறக்கப்படாதவங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்கள். அப்புறம் அன்பே உருவான நம்ம நிதியமைச்சர் வேற வந்து ஆய்வு செய்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் ரிப்போர்ட்டிங் டு பிரைம் மினிஸ்டர், இப்படி எங்கெல்லாம் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அப்புறம் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவர் வந்து பயங்கர டிரான்ஸ்லேட்டராக இருக்கார். ஏன்னா அந்த அம்மா கேட்குறாங்க, உண்மை விட்னஸ் ஒருவர் இங்கே வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறாங்க, இங்கே லோக்கல் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்கன்னா, ஆமாம் இங்கே உள்ள லோக்கல் கட்சிக்காரங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு அந்த கட்சியை சொல்கிறாரு. இவர் அவங்களுக்கு மொழிபெயர்க்கிறார், ஆமாம் லோக்கல் கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டுன்னு அவர் சொல்கிறாரு. எவ்வளவு திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க. அதற்கு மேல் ஒருவர் சொல்லுகிறார், இந்த 41 பேர் இறந்தது பிஜேபிக்கு நல்லது என்று ஒருவர் பேசுகிறார். இப்படி மக்களுடைய மரணங்களை தங்களுக்கு நல்லது என்று நினைத்து அதனை கணக்கு காட்டுவதற்கான அரசியலை நடத்துகிறவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். இவ்வளவும் நடந்த பிறகு அந்த நடிகர் வந்து வீடியோவில் பேசுகிறார். என்னத்தை பேசுகிறாரு? ஒத்திகை பார்த்த வசனத்தை பேசுகிறார். சிஎம் சார், நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், கூட்டத்துக்கு மட்டும் போக மாட்டீங்க டைமில், வீட்டில் இருப்பேன் அல்லது ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணா பண்ணுங்கள்,
என் தொண்டர்களை ஒன்றும் உங்கள் தொண்டர்களை உங்கள் பவுன்சர்கள் தானே தூக்கி தூக்கி போடுறாங்க இல்லையா? கண்ணு முன்னால் தொண்டனை தூக்கி எரியறதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி கொண்டு கண் முன்னால் மயங்கி விழுந்தவர்களை தூக்கி கொண்டு போவதற்கு வழிவிடாத கூட்டத்தை பார்த்துவிட்டு உட்கார்ந்து 5 நாள் கழித்து ஒருத்தர் வீடியோ போடுவார். அவருக்கு பாதுகாப்பாக அத்தனை சங்க பரிவாரங்களும் வந்து நிற்குதுன்னு சொன்னால் கலவரங்களே மூலதனமாய் கொண்ட RSS, கலவரங்களே மூலதனமாய் கொண்ட RSS, அதனுடைய பரிவாரங்கள் அவர்களுக்கு வழி இல்லாத இடத்தில் தலைவர்களை கொல்லுவதும் மக்களை கொல்லுவதும் அப்படி கொல்லப்பட்ட சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதும் அவர்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் அவர்களால், அவர்களுடைய தத்துவத்தால், அந்த தத்துவத்தால் வளர்க்கப்பட்ட ஒருவரால் கொலை செய்யப்பட்ட மகாத்மா காந்தி என்கிற அந்த மனிதருடைய வாழ்க்கை இந்த மக்களுக்கு விட்டு சென்ற செய்தி என்பது எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், ஆபத்தான மனிதர்களிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் என்பதுதான் அந்த கடமையை செய்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.